அன்பானவர்கள் அனைவருக்கும் இனிமையான மகிழ்வான வணக்கங்கள். ஒரு அரசர் தன் நாட்டுக்கு முதலமைச்சர் ஒருவரை தேர்ந்தெடுக்க நினைத்தார். சம தகுதி பெற்ற 4 பேர் அவரது அமைச்சரவில் இருந்ததால் ஏதாவது ஒரு பரீட்சை வைத்துதான் அந்த 4வரில் ஒருவரை முதலமைச்சராக தேர்ந்தெடுக்க முடிவெடுத்தார். ஒரு நாள் அந்த ராஜா அந்த 4வரையும் அழைத்து, என்னிடம் ஒரு பூட்டு இருக்கிறது, ஆனால் அது கணித முறைப்படி வடிவமைக்கப்பட்ட விஞ்ஞான பூட்டு. அந்த பூட்டை நாளை காலை உங்கள் 4வருக்கும் ஒரு வாய்ப்பு வழங்கப்படும். யார் அந்த பூட்டினை குறைவான நேரத்தில் திறக்கிறாரோ அவரே நாட்டின் முதலமைச்சர் என்று அறிவித்தார். முதலமைச்சர் ஆக வேண்டும் என்ற ஆசையில் அன்று இரவு முழுதும் விடிய விடிய பூட்டை பற்றிய ஓலைச்சுவடிகளையும் கணிதம் பற்றிய எல்லா குறிப்புகளையும் அமைச்சர்கள் தேடினார்கள். எதுவும் கிடைக்கவில்லை. அந்த 4வரில் ஒருவர் மட்டும் ஒரு சில ஓலைச்சுவடிகளை புரட்டி பார்த்துவிட்டு தூங்க போய்விட்டார். மறுநாள் அரசவையில் கணித தந்திரத்தால் மட்டுமே திறக்கக்கூடிய பூட்டை அரசரின் சேவகர்கள் தூக்கி கொண்டு வந்தார்கள். 4வரும் முன் வைத்தார்கள். எதிரே அரசர் வீட்டிருந்தார். பூட்டின் பிரம்மாண்டம் எல்லோரையும் படபடப்பையும் இன்னும் அதிகரித்தது. கையோடு எடுத்து வந்த ஓலைச்சுவடிகளை அவர்கள் முன்னும் பின்னும் புரட்டி பார்த்தார்கள். ஆனால் கணித பூட்டை திறக்கும் வழி மட்டும் அவர்களுக்கு புலப்படவில்லை. தோல்வியை 3 பேர் ஒப்புக்கொண்டார்கள். இரவில் நன்றாக தூங்கிய அந்த அமைச்சர் கடைசியாக எழுந்து வந்தார். அவர் பூட்டின் அருகே வந்து பார்த்தார். என்ன ஆச்சரியம்! பூட்டு பூட்டப்படவே இல்லையே! சாவியே இல்லாமல், சூத்திரமே இல்லாமல் இந்த பூட்டை எளிதாக திறக்க அரசர் அவரையே முதலமைச்சர் ஆக்கினார். இந்த கதையின் மூலம் நாம் என்ன தெரிந்து கொண்டோம் என்றால், பிரச்சனையை தீர்க்க வேண்டுமென்றால் முதலில் நாம் பிரச்சனையை புரிந்து கொள்ள வேண்டும். பிரச்சனையை புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நம்மளுடைய மனம் பதட்டமில்லாமல் சமநிலையில் இருக்க வேண்டும். அதுதான் இந்த கதையிலிருந்து நாம் தெரிந்து கொண்டது. அப்படித்தானங்க? பிரச்சனைக்குள்ளேயே உழண்டுக்கிட்டே இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பிரச்சனைக்கான விடிவு நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. அந்த பிரச்சனையை நம்ம தள்ளி வைத்து பார்த்தோம் என்றால், பிரச்சனை வேறு நாம் வேறு என்று பார்த்தால் நம் மனதின் பதட்டம் இல்லாமல் இருக்கும். மீண்டும் அதில் என்ன பிரச்சனை, எப்படி நாம் அதற்கான தீர்வை கொண்டு வருவது என்பதை எளிதாக நாம் கண்டுபிடிக்கலாம் என்றுதான் இந்த கதையின் பொருள். இனிமேல் எந்த பிரச்சனைனாலும் நம்மளால் தீர்க்க முடியும்ல? கண்டிப்பாக தீர்க்க முடியும் இந்த கதையை கேட்ட பிறகு என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.